ஹாய் ஆல், இது செப்டம்பர் 19 ஃப்ரைடே. மணி ஒரு 11 இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடித்ததும் வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பி லஞ்ச் செய்யலான்னு சொல்லி கிச்சனுக்கு வந்திருந்தேன். இது மார்னிங் வாங்கிட்டு வந்து வச்சுருந்த பால், அது காய்க்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ பால் காய்க்கிறதுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் லஞ்ச் செஞ்சுருந்தேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மின்ட் புலாவ் ரெடி பண்ணியிருந்தேன், நிறைய வெஜிடபிளாக போட்டு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஓட்ஸில் உப்புமா ரெடி பண்ணியிருந்தேன் வெஜிடபிள்லாம் சேர்த்து. ஸோ அப்போயே வந்து இதுக்கு தேவையான வெஜிடபிள் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். வேலை கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. புலாவ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி ஃபுல்லாக புதினா எடுத்திருக்கேன். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணுமே ரெண்டு பீஸ் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேனில் எப்பவும் போல் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம், ஒரு சின்னதாக ஒரு தக்காளி, அப்புறம் பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்கல. அதுக்கூடயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் சேர்த்து நல்லா வதக்கினதும் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள் எல்லாம் சேர்த்துக்கோங்க. அதுக்கூடயே தேவையான உப்பு, கொத்தமல்லி தூள், சீரகத்தூள், அப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் சேர்த்துட்டு அது கூட ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சிருக்கிற அரிசி சேர்த்துடலாம். 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ், கொத்தமல்லி தூவிட்டு ஒரு 2 விசில் விட்டு இறக்கிடுங்க. ஸோ அவ்வளோதான், புதினா புலாவ் ரெடி. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் சேர்த்துக்கல. ஸோ அதுதான் இங்கே சூப்பராக லஞ்ச் சாப்பிட்டாச்சு.